அனைவருக்கும் வணக்கம். நான் ஷாலினி, டிவைன் லைஃப் டியூனர். எங்க வீட்டுல வந்துட்டு ஒரு அமைதியே இல்ல, எப்பவுமே ரொம்ப சண்டையாவே இருக்குதுங்க. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் இடையில சண்டை இருக்குது, என் குழந்தைக்கும் எனக்கும் இடையில சண்டை இருக்கு. வீட்டுல வந்து என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ரிலேட்டிவ்ஸ்குள்ள இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்றது உண்டு. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பெர்மனண்டா நம்மளால கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஆனா இன்ஸ்டன்டா நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும். அது எப்படின்னா சில குறியீடுகளை வச்சு நம்ம தாராளமா பண்ணலாம். இன்னைக்கு நான் வந்து ஒரு குறியீடு சொல்ல போறேன். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா லவ் சிம்பிள்னு சொல்லுவாங்க. அதாவது அன்புக்கான சிம்பிள். இந்த லவ் அப்படிங்கிறது லவர்ஸுக்காக கிடையாதுங்க. இது வந்து பொதுவாகவே ஹியூமன்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே இதை நம்ம பயன்படுத்தலாம். ஈவன் நம்ம பெட் அனிமல்ஸ்க்கு பயன்படுத்தலாம். வீட்டுல வளர்க்கிற செடி கொடிகள் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு கூட பயன்படுத்தலாம். இல்ல நம்மளுடைய வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இந்த சிம்பிளை நம்ம பயன்படுத்தும் போது வீட்டுல வந்து சண்டை சச்சரவுகள் எல்லாம் கொஞ்சம் குறையும். ஹெவியா இருக்கிற பிரச்சனை கூட அப்படியே வந்து காம் டவுன் ஆயிடும். சோ இந்த சிம்பிளை நம்ம பயன்படுத்தும் போது அமைதியான சூழ்நிலையை நமக்கு இது உருவாக்கி கொடுக்கும். இந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா ஜிபு சிம்பிள்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய சிம்பிள்ஸ் இருக்குதுங்க. அதுல வந்து பர்டிகுலரா வந்து நம்மளுடைய காரியத்துக்கு தகுந்த மாதிரியான சிம்பிள்ஸ் நிறைய இருக்கு. அதுல இப்ப நம்ம பண்ணக்கூடியது லவ் சிம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அன்புக்கான சிம்பிள். இந்த பிக்சர்ல நான் காமிக்கிற பாருங்க இந்த சிம்பிள். சோ இது வந்து லவ் சிம்பிள். சோ இந்த சிம்பிளை இந்த மாதிரி நீங்க வரைஞ்சு உங்களுடைய கண் பார்வைக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து வச்சுக்கோங்க. இந்த சிம்பிளை வரைஞ்சு வைக்கும் போது என்ன ஆகும்னா இதுல இருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் உங்க வீட்டுல வந்து கம்ப்ளீட்டா நிறைய ஆரம்பிக்கும். அதன் மூலமா வீட்டுல இருக்கவங்களுடைய மனசுக்கு ஒரு அமைதியை கொண்டு வரும். ஏன்னா இதை வந்து நீங்க நார்மலா ஒரு பேப்பர்ல வரையலாம், இல்ல வந்துட்டு ஒரு காப்பர் ஷீட்ல தகடுல வரையலாம். பொதுவா நம்ம எந்திரங்கள் வரையறோம் இல்லையா, எந்திரங்கள் எல்லாம் வரைவாங்க. சோ அந்த எந்திரங்கள் மாதிரியே இதையே நம்ம வரையலாம். சோ இந்த சிம்பிளை பயன்படுத்துங்க. உங்க வீட்டுல வந்து அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் இல்லைங்க, உங்க வீட்டுக்குள்ள நிறைய இயற்கையா வளரக்கூடிய இண்டோர் பிளான்ட்ஸ் வைங்க. சோ இண்டோர் பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதோடைய அதிர்வலைகளை வந்துட்டு அது நமக்கு கொடுக்குது. சோ அந்த அதிர்வலைகள் நம்மளுடைய அதிர்வலைகளை என்ன செய்யுது, கொஞ்சம் வந்துட்டு சாந்தப்படுத்தும். அதுக்காக தான் வீட்டுக்குள்ள வந்து பிளான்ட்ஸ் வைங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம். சோ இந்த செடிகள் எல்லாம் வைக்கிறதுக்கான அடிப்படை காரணம் இதுதான். செடிகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அதிர்வலைகள் நம்மளுடைய ஹெவியான அதிர்வலைகளை காம் பண்ணும். அதுதான் மெயின் ரீசனே. சோ நீங்க வந்து செடிகள் வைக்கிறதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் வந்து இப்ப நான் சொன்ன இந்த சிம்பிளையும் பயன்படுத்துங்க. ரொம்ப உபயோகம் உள்ளதா இருக்கும் உங்களுக்கு. நன்றி.